வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி ஒரே கதையில ரெண்டு மொழி மட்டும் வேறுபட்டது. ஹிந்தில ராஜ் பாபர் நடித்த ஆஜிக்கி ஹாவா, தமிழ்ல ரஜினிகாந்த் நடித்த நான் சிவப்பு மனிதன். லெட்ஸ் கம் பேக் டு த ரீமேக் கம்பேரிசன். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லாவே பேசுறீங்க ப்ரொஃபசர். எனிவே கங்க்ராச்சுலேஷன். थैंक यू. எதுக்கு செய்யவும் விரும்புறேன். ஏன்னா குற்றவாளி ஒரு பெரிய பணக்காரன். அந்த இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அடிமை. மிஸ்டர் விஜய். எஸ் மிஸ்டர் ஜால். ஹிந்தில 1984 வந்த திரைப்படம் ஆஜிக்கி ஹாவா, அதாவது 1984 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ராஜ் பாபர், நானா படேகர் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் ரவி சோப்ரா ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில், அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் நல்லாயிருக்கும். அதாவது ஓப்பனிங் அந்த சாங் காட்டுவாங்க பாருங்கள், அந்த சாங்கே நல்லாயிருக்கும். ஆஜிக்கி ஆஜா, அது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருக்கும். டைட்டிலில், அந்த டைட்டிலில் அந்த டைமில் மும்பையில் என்ன நடக்கிற அக்கிரமோ அநியாயம், எப்படி எந்த அளவுக்குலாம் சுட்டு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில்லையே அந்த கதையை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த டைட்டில்லையே கதாநாயகனோட என்ட்ரன்ஸு, தங்கச்சி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் அந்த சாங்லேயே காட்டிட்டு இருப்பாங்க. இதில் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம் தமிழை ரீமேக் பண்ண திரைப்படம் 1985 வந்த திரைப்படம், அதாவது 1985 வந்த திரைப்படம். ஒரு வருஷம் டிஃப்ரெண்டில் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நடித்த சூப்பர் ஹிட்டான மெகா ஹிட்டான திரைப்படம் நான் சிவப்பு மனிதன். இந்த திரைப்படம் ஹிந்தியில் ஆஜிக்கி ஹாவா திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம், எந்த விதமான சீன்ஸுகளும் மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் தமிழில் நான் சிவப்பு மனிதன். ஆனால் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர், திரைக்கதை வசனம் ஏக்கம் எஸ்.ஏ. சந்திரசேகரன் டைட்டிலில் போடலாம். ஆனால் நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்தில் கதை, திரைக்கதை, ஏக்கம் எஸ்.ஏ. சந்திரசேகர்னு போடுறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ரீமேக் பண்ணுற திரைப்படத்தில் கதை என்றைக்குமே போடக்கூடாது. திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படின்னு ஒன்றா போடலாமா கண்டி, மற்றபடி கதை போடக்கூடாது. ஏன்னா கதை முழுக்க முழுக்க ஒரிஜினல் கதைன்னா அது 1984 வந்த படம் ஆஜிக்கி ஹாவா, அந்த ஹிந்தி படம் தான் கதை. அந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே இவங்க காப்பி பண்ணியிருக்காங்க நான் சிவப்பு மனிதன். ஆனால் ரீமேக்குக்கும் ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதுதான் மெயின். உணர்வுகள் வேறுபட்டது. ஏன்னா ஹிந்தியில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுகளும் சரி, கதைகளும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உணர்வு வேறு. ஆனால் சீன்ஸுக்கு எல்லாம் அப்படியே தான் வருது. ஒரு சீன் விடாமல் இந்த மாற்றமே இல்லாத அளவுக்கு அப்படியே வருதுங்க. சேம், எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆர்டிஸ்ட் மட்டும்தான் மாற்றம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பு, ஆக்ஷன் ஸ்டைல் இந்த திரைப்படத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் துப்பாக்கி எடுத்துன்னு ஸ்டைலாக பட்டு 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 சொல்கிற ஸ்டைலாக பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டைல் ஹிந்தியில் இல்லை. ஹிந்தியில் வருது. அதே மாதிரி அவரோட தங்கச்சியை அவர் கண் முன்னாடியே கெடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அவங்க அம்மாவும் அவர் கண் முன்னாடியே இறந்துடுறாங்க. காப்பாற்ற முடியலையே, அதோட வேதனை, துடிப்பு எல்லாத்தையுமே ஹிந்தியில் சேம் காட்டுறாங்க. ஆனால் அந்த உணர்வு அதே மாதிரி நல்லா நினைக்கிறாரு ஹிந்தியில் ராஜ் பாபர். ஆனால் சேம் அப்படியே ரஜினிகாந்த் அந்த சீன் நம்ம தமிழில் அப்படியே நமக்கு உணர்ச்சி வர மாதிரி ஒரு நடிப்பு. அந்த கொலவாளி அப்படியே பார்த்த உடனே அப்படியே ஒரு கண்ணு ஒரு ரியாக்ஷன் ரஜினிகாந்த் காட்டுவார். ஸ்மோக்கிங் சிகரெட்டை வச்சுக்கிட்டு அப்படி கண்ணு அப்படியே காட்டும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் காட்டும்போது அந்த திரைப்படத்தில் ஒரு நம்ம பார்க்குற மனசில் எல்லாம் ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா அப்போதான் அவன் கண்ணு முன்னாடியே நம்ம தங்கச்சியை கெடுத்து கொலை பண்ணாங்களே, அம்மாவை காப்பாற்ற முடியலையேன்ட்டு கதாநாயகனுக்கு அப்படி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை தமிழில் ரீமேக் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால் இதுதான் டிஃப்ரெண்ட். அந்த ஃபீலிங் நமக்கு ஹிந்தியில் நல்லா ஓடி இருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த ஹிந்தியில் அந்த ஃபீலிங் நமக்கு பார்க்கும்போது வரல. ஆனால் தமிழில் இப்படி நமக்கு ஒரு ஹீரோ கதாநாயகன் நந்துச்சேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்மள அறியாமல் ஒரு ஃபீலிங் கண்ணில் தனி வரும். அதுதான் தமிழுக்கும் ஹிந்திக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால் இதுதான் டிஃப்ரெண்ட்.
ஓகேங்களா. இந்த படத்தில் வந்து உங்களோட கதை வந்து நல்லா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திரைப்படம் வந்து இப்போ நம்ம மனசில் வந்து இந்த கதை ஆழமாக தான் இருக்குது. ஏன்னா கதாநாயகன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா வந்து சந்தோஷமாக வாழ்ந்து இருக்கிற குடும்பம். அந்த குடும்பம் அம்பிகாவை காதலிக்கிறாரு, கல்யாணம் கட்டிக்கிற சூழ்நிலை ஏற்படுது, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நிலக்கல் ரவியோட வீட்டுக்கு வந்து வெட்டிங் டேக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் வந்து அவங்க கீழே நடக்கிற விபச்சாரம், அது பாஸ்குஷன்ஸ், கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கதாநாயகனால் வந்து பொறுக்க முடியாமல் வந்து நிலக்கல் ரவி கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ரவி உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாரு. வேற இடமே கிடைக்கலன்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல நான் காலி பண்ணா ஹவுஸ் ஓனர் வந்து இப்போ எனக்கு வந்து அட்வான்ஸை கொடுத்து தொட்டத்துக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் கீழே நடக்கிறது ஒரு பிரான்ச்சு மேலே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு வர நிலக்கல் ரவி. இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லும்போது நிலக்கல் ரவியோட அவங்க ரிலேஷன் ஒரு தங்கச்சியை வந்து கெடுத்து சாவும் போது செத்ததுக்கு அப்புறம் நடக்க போற இதுதான் இது. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் ரஜினிகாந்தோட நண்பர்கள் நிலக்கல் ரவி எல்லாரும் சேர்ந்து நடக்கிற ஃபிளாஷ் கொஸ்டின் சரி எல்லாரும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்றும் போஜனம் இருக்காது. அதனால வந்து நம்மளே வந்து சட்டத்தை கையெடுப்போம்னு சொல்லிட்டு அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இது பண்ணுவாங்க. அது நடக்கிற விளைவு என்னதான், அக்கிரமம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் கதாநாயகனை வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோட அப்பா அந்த கதாபாத்திரமும் 2 பேரும் சேர்ந்து அவனை ஒரு மறக்க முடியாத ஒரு காயத்தை அவன் மனசுல ஏற்படுத்திரு அப்படின்வாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அம்பிகா ஒருத்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா, இவங்க ஏஜ் பெரிய மனுஷன் அவரை சந்த இது நடக்குது. அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தில் அன்னைக்கு வச்ச பூ வந்து வாடத்துக்குள்ள அந்த பொண்ணு உடம்பு வாடிச்சு, அவ்வளோ வாடிட்டாருவாங்க. அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் கண் முன்னாடியே தங்கச்சி வந்து பல பேர் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, அவளை காப்பாற்ற முடியல. அவர் கண் முன்னாடியே அவங்க அம்மா இறக்குறாங்க, அவளை காப்பாற்ற முடியல. இப்படிப்பட்ட வேதனையை தாங்க முடியாம தான் சட்டமும் ஒன்றும் போஜனன்னு தான் சட்டத்தை கையில் எடுக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். சட்டத்தை கையில் எடுத்து துப்பாக்கி எடுத்து பார்க்கறவங்களை அத்தனை பேரையும் கொலை பண்றாரு. அவரால் பாதிக்கப்பட்டவங்களையும் கொலை பண்றாங்க, இனிமேல் யாரும் பாதிக்க கூடாதுக்காக கொலை பண்றாரு. இதால வந்து மக்கள் மத்தியில் என்னன்னா ரவுடிசம் கம்மியா இருக்கு, கொலைகள் கம்மியா இருக்கு. அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்க ஒரு ராபின்வுட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் மக்கள் வந்து அந்த ராபின்வுட் மேல ஒரு ஆதரவு அதிகமாக வரும். ஆனால் இவர் ராபின்வுட்டை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், டிபார்ட்மெண்ட்டால ஒன்றும் பண்ண முடியலன்னு சிபிஐ மூலமாக வந்து நடிகர் பாக்யராஜ் கேரக்டர் வருது, ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இந்த முக்கியமான கதாபாத்திரம் நடிகர் பாக்யராஜ் கதாபாத்திரமும் ஹிந்தியில் ஹாஜி கி ஆவா படத்துலையும் பாக்யராஜ் கதாபாத்திரம் வருது. ஓகேங்களா. இந்த கதாபாத்திரம் வந்து நான் சொன்னேன் எந்த சேம் இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் தான் டிஃப்ரெண்ட், பாக்யராஜ் அவர்கள் டிஃப்ரெண்ட். பாக்யராஜ் அவர்கள் நடிப்பு நமக்கு வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை உண்டு பண்ணும், சிந்திக்க தோணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பாக்யராஜ் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக வந்து திறமையாக நல்லா நடிச்சிருப்பார். அவர் நடிப்பெல்லாம் இப்போ நம்ம மனசில் பேசினே தான் இருக்கும். இந்த நான் திரைப்படத்தில் இதுக்கப்புறம் நடந்த கதைகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி பழி வாங்கினாரு, சத்யராஜ் எப்படி பழி வாங்கினாரு. ஒன்றும் இல்லை, சத்யராஜை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் மிஷினில் சாவடிப்பார். அந்த சாவடிச்சுட்டு அவர் வெளியே போகும்போது தமிழில் வந்து டைரக்டர், அதாவது நடிகர் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் வெளியே நின்று, என்ன சார் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்பாரு. அந்த கதாபாத்திரம் கூட ஆஜி கி ஹாவா ஹிந்தி திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரம் சீன் கூட அந்த திரைப்படத்தில் வருது. எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நான் சிவப்பு மனிதன். நடிகர்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், ஆர்டிஸ்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், நடிப்பு டிஃப்ரெண்ட். அந்த படத்தில் வர ஹிந்தியில் வர ஓப்பனிங் சாங்ல தான் இங்கே வந்து தமிழில் வந்து எல்லாருமே திருடுங்கதா அந்த மாதிரி சாங்லாம் இதில் வருது. இந்த திரைப்படத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் ரஜினிகாந்த், நிலக்கல் ரவி, சத்யராஜ், பாக்யராஜ், அம்பிகா, கோவை சரளா, செந்தில் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தில் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து திரைக்கதை டைரக்ஷன் எஸ்.ஏ. சந்திரசேகர், இந்த படத்தோட தயாரிப்பு பூர்ணச்சந்திர ராவ். ரொம்ப அழகாக வந்து நல்லா வந்து திறமையாக வந்து நல்லா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு நான் கொடுத்த காணொளி 1984 வந்த திரைப்படம் ஆஜி கி ஹாவா. 1985 வந்த திரைப்படம் நம்ம ரஜினிகாந்த் அவங்க நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் நான் சிவப்பு மனிதன்.
இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.